Please subscribe Sadhguru Sai Creations. கோடை காலங்களில் நம்ம முகம் பொலிவாக இருக்கணும், சருமத்தில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் ரொம்ப வந்து அடிக்கடி வந்து சன் டேன் ஆகிடும். ஸோ முகத்தில் வந்து பார்த்தோம்னா சன்லைட்டில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஸ்கின் டேன் ஆகுது இல்லையா? இதை எப்படி நம்ம இயற்கையான முறையில் சரி செய்யலாம்? ஸோ சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா, நம்ம தோலில் வந்து ஒரு டல்னஸ் இருக்குது, நிறைய கரும்புள்ளிகள் இருக்குது, கழுத்தை சுற்றி கருமை நிறம் இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இப்போ பேசிக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா சில மூலிகைகளை நம்ம சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நமக்கு சரி செய்யணும்னா சில வழிமுறைகள் இருக்குது. அதற்கும் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகம் பொலிவாக இருக்கணும். பொதுவாக இந்த கோடை காலத்தில் முகம் ரொம்ப களை இழந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டல்லாக இருக்கும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்புவோம், ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுது. திரும்ப வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன், ஆனால் மார்னிங் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோடை காலங்களில் நம்ம முகம் பொலிவாக இருக்கணும், சருமத்தில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் ரொம்ப வந்து அடிக்கடி வந்து சன் டேன் ஆகிடும். ஸோ முகத்தில் வந்து பார்த்தோம்னா சன்லைட்டில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஸ்கின் டேன் ஆகுது இல்லையா? இதை எப்படி நம்ம இயற்கையான முறையில் சரி செய்யலாம்? ஸோ இயற்கையான முறையில் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வது எப்படி? இப்போ பேசிக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா சில மூலிகைகளை நம்ம சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நமக்கு சரி செய்யணும்னா சில வழிமுறைகள் இருக்குது. அதற்கும் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பேசிக்காக நம்ம சருமம் வந்து ரொம்ப கருமை நேரத்தில் டல்லாக இருக்குன்னா சில ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லும்பொழுது முகத்தில் நம்ம அப்ளை பண்ணக்கூடியது. இதில் இந்த தக்காளி சாறு இருக்குது இல்லைங்களா? தக்காளி சாறு எடுத்துகிட்டு இந்த மூலிகைகளை அந்த சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோ நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. என்னென்ன மூலிகைகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மஞ்சிஸ்டா, அது மஞ்சிஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையோட பொடி நமக்கு தேவைப்படுது. மஞ்சிஸ்டின்னு சொல்லும்போது சருமம் சார்ந்த நோய்கள் சிலருக்கு வந்து இந்த அண்டர் ஆர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ட்ராயின்ஸில் ட்ரெஸ் வந்து டைட்டாக வியர் பண்ணக்கூடிய இடுப்பில் அந்த வேஸ்ட்லலாம் வந்து பார்த்தோம்னா கருமை நிறத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கருமை நிறம் மாறுவதற்கு நம்ம இந்த மஞ்சிஸ்டி மட்டும் பயன்படுத்தினா கூட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்குக்கு நம்ம வந்து மஞ்சிஸ்டி எடுத்துக்கணும், கஸ்தூரி மஞ்சளும் எடுத்துக்கணும். இதனோட பார்த்தோம்னா குப்பைமேனி இலைகள், பச்சை பயிறு மாவு. ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்து தக்காளி சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரணும். ஒரு சிலருக்கு கழுத்தில் வந்து கருமை நிறம் இருக்கும், முகத்தில் அங்கங்கே கருமை நிற திட்டுக்களோ இல்லை உடலில் மூட்டு பகுதியில் எல்லாமே கருமை நிற திட்டுக்கள் இருந்ததுன்னா அங்கே எல்லாமே இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நம்ம முகத்தில் கை கால்கள் எல்லாமே அப்ளை பண்ணும்பொழுது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நிற திட்டுக்கள் மாறி நமக்கு பொலிவான ஒரு சருமம், முகம் வந்து அழகாகவும் தோற்றமளிக்கும். இதே மாதிரி ஃப்ரூட் ஃபேஷியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாரம் 2 முறையாவது நம்ம வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணணும். இதற்கு என்னென்ன பழங்கள் பயன்படுத்தலாம்னா, ஒரு நாள் நம்ம வந்து பப்பாளி பயன்படுத்துகிறோம். பப்பாளியை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சமாக தேன் விட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிட்டே வரணும். ஃபேஸில் நம்மளுடைய கழுத்து பகுதியில் எங்கெல்லாம் நமக்கு வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாழைப்பழம். ஸோ நல்லா கனிந்த பழம் வாழையை எடுத்துகிட்டு கொஞ்சம் பால் விட்டு கொஞ்சம் தேன் விட்டு நல்லா அது பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து முகத்தில் கை கால்கள்லாம் எங்கெல்லாம் நமக்கு வந்து கருமை நிறத்தில் சன் டேன் ஆகுதோ, வெயில் படக்கூடிய இடங்களில் இல்லை ஜென்ரலாகவே நமக்கு வந்து சருமம் களை இழந்து பொலிவு இழந்து இருக்க ரொம்ப விரிங்கிள்ஸ் இருக்குன்னா இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல ஒரு ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சிலருக்கு கண்களை சுற்றி கருவளையம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரஞ்சு சாறு
இருக்கு இல்லையா, ஆரஞ்சு பழத்தில் அந்த சாறு, இதை வந்து பஞ்சில் டிப் பண்ணி கண்களை சுற்றி நம்ம அப்பப்போ தடவிக்கிட்டே வரலாம். ஸோ காலை இரவோ இல்லை நைட் நம்ம தூங்கும்பொழுது இதை வந்து நம்ம தடவிட்டு கண்களை சுற்றி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினாலும் நம்ம கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருமை நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பரங்கிப்பட்டை சூரணம், இது வந்து நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். பரங்கிப்பட்டை சூரணம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம முகத்தில் மற்றும் உடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா, நம்ம தோலில் வந்து ஒரு டல்னஸ் இருக்குது, நிறைய கரும்புள்ளிகள் இருக்குது, கழுத்தை சுற்றி கருமை நிறம் இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பரங்கிப்பட்டை சூரணம் பயன்படுது. பரங்கிப்பட்டை தனி பொடியை எடுத்து கொஞ்சம் பால் விட்டு மிக்ஸ் பண்ணி இதையும் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பரங்கிப்பட்டை பொடியோட கொஞ்சம் கடுக்காய் பொடி 2 மட்டுமே போதும். முகம் நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கு இந்த பொடியை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம முகத்தில் கழுத்து பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவில் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மாசு மருக்கள், சின்ன சின்ன கரும்புள்ளிகள், இது எல்லாமே நீக்குவதற்கான வழிமுறைகள், முகம் எப்போதும் பொலிவாக இருக்க என்னென்ன சித்த மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.